ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறவனாக இருக்கிறேன். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாராக. ஹல்லேலூயா. வாசிப்போம். நாம் 103ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. தேவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறதான நம்மை பார்த்து சங்கீதக்காரன் இப்படி ஒரு போதனையை சொல்லுகிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து இப்படி சொல்லுகிறான், என் ஆத்மாவே bless the Lord O my soul. என் ஆத்மாவே நீ என்ன பண்ணு, கர்த்தரையே ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாக. என்னுடைய முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணு. என் ஆத்மாவை நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் உனக்கு பண்ணினதான சகல விதமான உபகாரத்தையும் நீ என்ன பண்ணாதே, மறக்காதே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தேவன் தாமே இந்த 6 மாதங்களை தாண்டி இந்த 7ஆம் மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாள் வரைக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளை நடத்தி வந்தவராக இருக்கிறார். தேவன் தான் தன்னுடைய வாக்கு தத்துவத்திலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறவராகிறார். மனுஷர் கைவிட்டாலும், ஜனங்கள் நம்மளை ஒதுக்கி இருந்தாலும், தேவன் நம்மளை என்ன பண்ணவில்லை, கைவிடவில்லை. இதே சங்கீதத்தில் நம் கீழே வாசிக்கும் போது ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல, as a father has compassion on his children, தேவன் என்ன பண்ணுகிறார், தனக்கு பயப்படுகிறவர்களுக்கு மேலே அவர் இரக்கம் காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்மளுடைய உருவம் என்ன என்று அவர் அறிந்தவராக இருக்கிறார். நாம் மண் என்று, நாம் தூசி என்று அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் போது தூசிலிருந்து உண்டாக்கினதான தேவன் ஒன்றுக்கும் உதவாததான ஜனங்களை உண்டாக்கி அந்த 2 ஆதி மனுஷர்களை எங்கே வைத்தாங்க, தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து தேவனுடைய ஜீவ சுவாசத்தை தேவன் என்ன பண்ணுகிறார், ஊதுகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது நம்மளையே நம்ம வெயிட்டேஜ் வச்சு பார்க்கும்போது, இல்லைனா நம்ம போய் ஒரு கண்ணாடி முன்னாடி, ஒரு மிரர் முன்னாடி நின்றுட்டு நான் யார், நான் எவ்வளோ சௌரியவான் என்று பார்க்கும்போது, நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் பார்க்கும்போது, நம்ம யோசனையில பார்க்கும்போது அநேக நேரம் நம்மளை ஒரு மாதிரி கீழ்த்தரமாக பார்க்கிறவர்களாக. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தூளாக இருந்தாலும், தூசியாக இருந்தாலும், மண்ணாக இருந்தாலும், தேவன் நம்மளை கனப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுகிறார், அவர் சேர்த்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனையே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே, என்னுடைய முழு உள்ளமே நீ இந்த கர்த்தரை நீ என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாக. அவர் உனக்கு பாராட்டினதான சகல உபகாரத்தையும் நீ என்ன பண்ணாதே, மறக்கிறவனாக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான நம்மை தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார், கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். மனுஷர்கள் நம்மளை பார்க்கிறார்களோ இல்லையோ, சூழ்நிலையில் வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ, வேலை செய்கிற இடத்துல நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ, தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார், கண்ணும் கருத்துமாக பார்க்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு தியானத்துக்காக வாசிப்போம் மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Matthew chapter 6 verse 4. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். வசனத்தில் வாசிக்கும் போது வேத வசனம் இப்படி சொல்லுது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறதான உன்னுடைய பிதா உன்னை வெளிரங்கமாக என்ன பண்ணுவார், உன்னை பலன் கொடுக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அதுக்காக நான் சொன்னேன், அநேக நேரம் ஜனங்க வந்துட்டு நம்மளுக்கு வெளி தோற்றத்தை என்ன பண்ணுவாங்க, பார்க்கிறவர்களாக இருப்பாங்க. நம்ம வெளியே பார்த்த உடனே, நம்ம அந்த ட்ரெஸ்ஸிங் இதை பார்த்த உடனே, இல்லைனா எப்படி எந்த ஃபோன் வச்சுருக்கோமோ, எந்த வாட்ச் வச்சுருக்கிறோமோ, எந்த ஸ்டைலில் வரோமோன்னு பார்த்த உடனே ஜனங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு வெயிட்டேஜ் என்ன பண்ணிடுவாங்க போட்டுட்டு, ஓகே இந்த ஆள் என்னது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஆள், இந்த ஆள் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இல்லாத ஆள், இந்த ஆள் ரொம்ப முக்கியமான ஆளுன்னு பார்க்கிறவர்களாக இருப்பாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய கர்த்தராகிய தேவன் தாமே நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன நடக்குதோ, இருதயத்தின் உள்ள என்ன நடக்குதோ, தேவன் தாம் என்ன பண்ணுகிறார், நம்மளை உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிறதான தேவன் உன்னை வெளிரங்கமாக அவர் என்ன பண்ணுவார், பலன் கொடுக்கிறவராக இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் ஒருவேளை அநேகர் உங்களை வெளிய தோற்றத்தில் உங்களை பார்க்கும்போது
வெளியே பார்க்கும்போது நீங்கள் ஒருவேளை ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். வெளியே பார்க்கும்போது ஜனங்க ஒருவேளை உங்களை பார்த்து நினைக்கல, இவங்களுக்கு என்ன குறைவு இருக்குது, இவங்களுக்கு தான் எல்லாம் இருக்குதே, நல்லா சுகமாக இருக்கிறாங்க, இருந்தால் இவங்கள மாதிரி இருக்கணும்னு வெளியே இருக்கிறவங்க ஒரு வேளை உங்களை பார்த்து சொல்கிறவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா ஒருவேளை நீங்கள் அந்தரங்கத்தில் தேவனுக்காக உண்மையாக இருக்கிறது, தேவனுக்காக பயபக்தியாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுடைய வார்த்தையை உறுதியாக பிடிச்சு கொண்டு இருக்கிறத அநேக நேரம் ஜனங்க என்ன பண்ணுறதில்ல, கவனிக்கிறது இல்லை. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகி இருக்கிறதான தேவன் அவர் என்ன பண்ணுறார், எல்லா ஒன்றொன்று காரியத்தையும் அவர் என்ன பண்ணுறார், கவனிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நான் நிலாவை பார்க்கும்போது, வானத்தில் இருக்கிறதான சூரிய சந்திரனை பார்க்கும்போது, நீர் உண்டாக்கினதான சகல காரியங்களை பார்க்கும்போது, நீர் உண்டாக்கினதான சகல காரியங்களை பார்க்கும்போது மனுஷனை யோசிப்பதற்கும் மனுபுத்திரனை நீர் கவனிக்குவதற்கும் அவன் என்னவா இருக்கிறான், ஏமாத்திரவானாக இருக்கிறான். ஹல்லேலூயா. What is man that you think of him? The son of man that you mention about him. மனுஷனை நீ யோசிப்பதற்கும் மனுபுத்திரனை நிதானித்து பார்க்கிறதுக்கும் தேவனே நீர் ஏமாத்திரமா இருக்கிறீர். அவன் ஏமாத்திரவனாக இருக்கிறான். அவன் தேவதூதரிலும் அவன் சற்று சிறியவனாக இருந்தாலும் நீர் என்ன பண்ணியிருக்கிறீர், மகிமையும் கனத்தையும் அவனை என்ன பண்ணியிருக்கிறீங்க, முடிசூட்டினவர்களாக இருக்கிறீங்க. அவன் தூதனிலும் சற்று சிறியவனாக இருந்தாலும் தேவன் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த மனுஷனை நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, கனப்படுத்தினவர்களாக இருக்கிறீங்க. வாசித்த வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் எப்படி சொல்லுகிறார், தன்னுடைய ஜனங்களை பார்த்து எப்படி சொல்லுகிறார், அந்தரங்கத்திலே உன்னுடைய பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுகிறார், உன்னை உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். உன்னை அந்தரங்கத்திலே பார்க்கிறதான தேவன் தாமே வெளியரங்கமாக அவர் என்ன பண்ணுவார், உன்னை கனப்படுத்துகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், மத்தேயுவின் சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது மத்தேயுவின் சுவிசேஷத்தில் முக்கியமான பாகம் என்னவென்று பார்த்தால், வாட் இஸ் த சென்ட்ரல் பாயிண்ட், இல்லைன்னா முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டானதுன்னு பார்க்கும்போது மத்தேயுவின் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறதான மலை பிரசங்கத்தை நாம் என்ன பண்ணுகிறோம், பார்க்கிறவர்களாக. மலை பிரசங்கம் அநேகருக்கு, நிறைய பேருக்கு கிறிஸ்தவங்க இல்லைனாலும் என்ன பண்ண, கிறிஸ்தவங்க இல்லைனாலும் அவங்களுக்கு இந்த பாகம் என்ன பண்ணியிருக்கு, தெரிஞ்சதாக இருக்கிறது. முக்கியமாக நம்முடைய தேசத்தின் தகப்பன் சொல்லுகிறதான மகாத்மா காந்தியோட அவருடைய அஹிம்சா இல்லைன்னா சத்தியகிரகா அந்த 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 செயல்களுக்கு பேக்ரவுண்ட் என்னவா இருந்துச்சுன்னா இந்த மலை பிரசங்கமாக இருந்ததாக இருந்துச்சு. துன்மார்க்கனுக்கு ஒரு கண்ணத்தை அறைந்தா நீ என்ன பண்ணி, மற்றொரு கண்ணத்தை நீ என்ன பண்ணு, காமிக்கிறவனாக உலகத்தான போல இருக்காதன்னு சொன்னதாக. சில நாட்களுக்கு முன்பதாக போன மாதம் கூட நம்ம பார்லிமெண்ட்டில் பேசும்போது கூட நம்ம ராகுல் காந்தி ஐயா கூட என்ன பண்ணார், இதே தான் சொன்னார். இயேசுவானவர் என்ன சொல்லியிருக்கிறார், அதை போல் நம்ம என்ன பண்ண, நம்ம தேசத்தில் இருக்கிறதாக. ஸோ கிறிஸ்தவங்களுக்கு தெரியலனாலும் அநேக தேவனை அறியாதவர்களுக்கு இந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் தெரிஞ்சதாக இருக்குது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அநேக நேரம் ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரம் இதை மிஸ் பண்ணவங்களாக. எதுக்காக தேவன் இந்த மலை பிரசங்கத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு பண்ணுகிறார்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் பியாட்டிடியூட்ஸ்? தேவனுடைய ஜனங்களுக்காக தேவன் எதற்காக இந்த வசனங்களை கொடுத்தவராக இருக்கிறார்? நீதி மேலே பசிதாகம் கொள்ள இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இல்லைன்னா ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எதற்காக தன்னுடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது வித்தியாச வண்ணமாக பார்க்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, the community of God should have different standard of behavior than the world. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறைப்பாடு, அவங்க வாழ்க்கை எப்படி நடத்துகிறாங்க, அவங்களுடைய வேர்ல்ட் வியூ என்ன, எந்த விதமாக உலகத்தை பார்க்குறாங்க, அது எல்லாம் என்னவா இருக்கணும், வித்தியாசமாக இருக்கிறதா இருக்கணும். அதற்காக தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய பாட்டிலே தேவன் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய கட்டளைகளை, தன்னுடைய பிரமாணங்களை தன்னுடைய ஜனத்துக்கு என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு எனக்கு இந்த பலி வேணும், அந்த பலி வேணும், இல்லைனா இப்படி நீ இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்கறதுக்காக தேவன் பழைய ஏற்பாடை கொடுக்கவில்லை. தேவன் எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய நியாய பிரமாணத்தை கொடுத்தார் என்றால், தன்னுடைய ஜனங்கள் விசேஷ வண்ணமாக இருக்கிறதாக. ஹல்லேலூயா. அப்படி தானே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன பண்ணியிருப்பீங்க, வச்சுருப்பீங்க. வெளியே போனால் என்ன பண்ணணும், இவ்வளோ நேரத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரணும், இல்லைன்னா வெளியே போகும்போது பிள்ளைங்க எவ்வளோ சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அந்த தாய் என்ன பண்ணணும், நல்ல ஷர்ட்டை போட்டு நல்லா இன்ஷர்ட் பண்ணி நல்லா பவுடர் போட்டுட்டு கூட்டிகிட்டு வரணும்.
உண்மையா இல்லையா? உண்மை. எதற்காக? என் பிள்ளை வந்து என்னவா இருக்கணும்? இந்த ஜனங்க வேறவங்க என் பிள்ளைய பார்த்துட்டு, இது என்ன மூக்கு வடிஞ்சிட்டு இருக்கு, இது என்ன பேண்ட்டு கிழிஞ்சு போன பேண்ட்டை போட்டிருக்கு, இது என்ன சட்டைக்கு கிழிஞ்சு போன பட்டன் போட்டிருக்குன்னு பண்ணாதபடி அந்த பிள்ளைய அடிச்சாவது என்ன பண்ணும்? குளிப்பாட்டி நல்லா ரெடி பண்ணி தேவனுடைய ஆலயத்துக்காகட்டும் வெளியே போகும்போது என்ன பண்ணும்? கொண்டு வர்றதாகிறோம். எதற்காக? நம்ம பிள்ளையை நம்ம பகைக்கிறோம். இல்லைன்னா ஒரு காலத்தில் 20-30 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பாட்டேருந்து நான் அடி வாங்கினேன், எங்கள் அம்மாட்டேருந்து நான் என்ன பண்ணேன்? அடி வாங்கினேன். இப்போ அந்த கோவத்தை என் பிள்ளை மேலே நான் காமிக்க போகிறேன். என் வேலையில் இருக்கிறதான டென்ஷனை போய் நான் காமிக்க போகிறேன். அதுக்காக நம்ம பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ணுறோம்? இல்லை. இதற்காக என்னுடைய பிள்ளைங்க நல்ல விசேஷம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். உலகத்தில் வாழும்போது யார் என் பையனையோ என் பொண்ணையோ என்ன பண்ணக்கூடாது? விரல் நீட்டக்கூடாது என்று காமிக்கிறவர்கள் தேவன் தாமே. அதற்காக தான் தேவன் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய கற்பனைகளை பிரமாணத்தை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். உபாகமத்தில் பார்க்கும்போது தான் அதுதான் சொல்கிறார், என்னுடைய ஜனங்கள் என்னவா இருக்கணும்? உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களை பார்க்கணும், உலகத்தில் இருக்கிறதான எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் அவர் என்னுடைய ஸ்வகிய வஸ்துவாக இருக்கிறபடியால், என்னுடைய சுதந்திரமாக இருக்கிறபடியால் அவங்க என்னவா இருக்கணும்? விசேஷ வண்ணமாக. அதே தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை புதிய ஏற்பாடில் நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்கிறவர்களாகும். தேவ ஜனங்கள் தேவ சபையில், தேவ ஜனங்கள் சமுதாயத்தில், தேவ ஜனங்கள் பூமியில் உலகத்தில் வாழும்போது எந்த விதமாக வாழுகிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் பார்க்கும்போது அநேக நேரம் உலகத்தின் ஜனங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? வித்தியாசம் இல்லை. சில நேரம் நம்ம பார்த்து சொல்ல, இந்த ஜனங்களே பரவாயில்லன்னு என்ன பண்ணலாம் சொல்கிறவர்களாக இருப்போம். ஏன்னா இந்த சகோதரனாகட்டும் இந்த சகோதரியாகட்டும் சர்ச்சில் வந்து நல்லா என்ன பண்ணுவாங்க? வேஷம் போடுறாங்க. அவங்கள மாதிரி ஜபிக்கிறவங்க இல்லை, அவங்கள மாதிரி பாடுறவங்க இல்லை, அவங்கள மாதிரி கையை தூக்கி ஆராதனை பண்ணுறவங்க இல்லை. ஆனால் உலகத்தில் போகும்போது உலகத்தானுக்கும் இந்த சகோதரனுக்கும், இல்லைன்னா உலகத்தானுக்கும் அந்த அக்காவுக்கும் அந்த அம்மாவுக்கும் என்ன இருக்காது? வித்தியாசம் இருக்கா? அந்த அம்மா வாயிலேருந்து வர்றதான வார்த்தை, இந்த ஐயா வாயிலேருந்து வர்றதான வார்த்தை, அவங்க பண்ணுறதான காரியம், குடும்பத்து மேலே இப்போ பொறுப்பில்லாத காரியத்தை பார்த்து உலகத்தானுக்கும் இவங்களுக்கு உலகத்தானே பரவாயில்லன்னு என்ன பண்ணலாம் அநேக நேரம் சொல்கிறவர்களாகணும். அதனால தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய வசனத்தை என்ன பண்ணியிருக்கார்? கொடுத்தவராக இருக்கிறார். நம்ம மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துலேருந்து வாசிக்கும் போது அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. உலகத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தால் தேவ பிள்ளைய நீ என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து, நீ என்னைக்கு தேவ ஜனமானையோ, என்னைக்கு தேவனுடைய பிள்ளையானியோ, உனக்கு ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்கிறது? வித்தியாசமாக இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி தானே? ஒரு வேளை ரோட்டில் எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, ரோட்டில் எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க கண்ட காரியத்தெல்லாம் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நீ ஒரு பிள்ளைன்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி தானே கிடக்கு, நீ இப்படி கடன்னு நம்ம சொல்கிறது இல்லை. எதற்காக? இது நம்மளுடைய பிள்ளை வந்து என்ன பண்ணும்? நம்மளுடைய பேரை எடுத்துகிட்டு போகிறதுனால அது கனம் உள்ளதாக இருக்கணும் என்று நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். அதே வண்ணமாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனத்துக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? ஒரு வித்தியாச வண்ணமாக அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவன் சண்டைக்கு சண்டைன்னு போனால் நீ என்ன பண்ணு? நீ அப்படி இருக்கிறாத, கண்ணுக்கு கண்ணு இல்லைன்னா இது பல்லுக்கு பல்லுன்னு இருக்கும்போது நீ என்ன பண்ணாத? அந்த விதமாக இருக்காத. உன்னை தெரிந்து கொண்டதான தேவன் அவர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறபடியால், உன்னை தெரிந்து கொண்டதான தேவன் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறபடியால் அவருடைய சுபாவத்தை நீ என்ன பண்ணு? வெளிப்படுத்துகிறவனாக இரு. உலகத்தில் இருக்கிறவன் தன்னுடைய சகோதரன் கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்கிறவளை போல, தன்னுடைய ஊராட்கள் கூட ஒட்டிட்டு இருக்கிறவனை போல நீ இருக்காத. உனக்கு அறியாதவங்கள்ட்ட என்ன பண்ணு? நீ சேர்க்கிறவனாக இரு. உலகத்தில் இருக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையை தான் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காக இருக்கிறது போல நீ இருக்காதபடி, நீ அந்தரங்கத்தில் உன்னுடைய பிதா பார்க்கிறபடியால் நீ என்ன பண்ணு? அதில் வித்தியாசமாக இருக்கிறவனாக. இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது, இந்த 6ஆம் அதிகாரத்தில் மேலேருந்து பார்க்கும்போது இதே காரியத்தை தான் என்ன பண்ணுறோம்? 3 விதமாக தேவன் என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க? 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவங்க என்ன செய்றாங்க? மனுஷர்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு அவர்கள் தன்னுடைய தர்மத்தை என்ன பண்ணுகிறார்? செய்கிறார்கள். எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. உங்களுக்கு என்னவில்லை? பலன் இல்லை. 3 காரியத்தை என்ன பண்ணுகிறோம்? பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஒன்று என்னது? மனுஷர்களுக்கு முன்பதாக தர்மத்தை செய்கிறது. 2வது என்னது? ஜனங்களில் ஆலயங்களில் பப்ளிக்கில் ஜெபிக்கிறதாக. 3வது உபவாசம் செய்கிறதா. 3 காரியத்தையும் பார்க்கும்போது
தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுங்க, இயேசுவானவர் தன்னுடைய புதிய கம்யூனிட்டிக்கு தன்னுடைய புதிய ஜனங்களுக்கு சபைக்கு பார்த்து சொல்லுகிறதான காரியம் என்ன, மனுஷர்கள் பண்ணுகிற விதமாக நீங்கள் என்ன பண்ணாதீங்க. உலகத்தானின் பண்ணுகிறத போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க. அவங்க ஏதோ தர்மத்தை செய்யும் போது, ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது அவங்களுடைய ஆசை என்னது, எல்லாரும் என்ன பண்ணணும், என்ன பார்க்கிறவர்களாக என்ன பார்த்து என்ன பண்ணணும், 4 பேர் என்ன பண்ணணும், நல்லவங்கன்னு சொல்லுறதாக. சில வருஷங்களுக்கு முன்பதாக நம்ம பிரதமர் என்ன பண்ணார், இந்த ஸ்வச் பாரத் அபியான் என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்கீம் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. என்னது, எல்லாரும் இந்தியாவை என்ன பண்ணும், தூய்மை இந்தியா, எல்லாத்தையும் க்ளீனாக வைக்கணும்னு பண்ணுறதாக. ஸோ எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஸ்கூல் பசங்க போயிட்டு இந்த பார்க்கை பெருக்கிறவங்களாக, ஸ்கூல் பசங்க போய் இந்த குப்பையாக இருக்கிறத க்ளீன் பண்ணுறவங்களாக இருந்தாங்க. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க க்ளீன் பண்ணுறதாக. ஸோ ஒரு குரூப் என்ன பண்ணுச்சு, இந்த மினிஸ்டர் குரூப் என்ன பண்ணுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறோம், பார்லிமெண்ட்டை போய் நாங்கள் என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறதாக இருக்கணும். ஸோ பார்த்தா அங்கே போய் பார்த்தாங்க, ஆல்ரெடி எல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி, ஹவுஸ் கீப்பிங்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் நியூஸ் கேமரா என்ன பண்ணியாச்சு, ஃபோக்கஸ் பண்ணோடனே இருக்கிறவங்க எல்லாம் தொடப்பத்தை கொண்டு வந்து ஒரு கேனு என்னது ஒரு கேனை பெருக்கிறதுக்காக 5-6 பேர் என்ன பண்ணுறாங்க, தொடப்பத்தை வச்சு 5-6 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு பிளாஸ்டிக் இதையை தட்டுறதுக்காக, பாட்டிலையோ கேனையோ தட்டுறதுக்காக 5-6 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, போட்டி போட்டு என்ன பண்ணுறாங்க, பெருக்கிறவங்களாக. எதுக்காக பண்ணுறாங்க, இந்த சேனலில் பார்த்தா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, பார்த்து ஏய் நம்ம எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, அங்கே போய் என்ன பண்ணுறாரு, எங்களுடைய பிரதான சேவக்குன்னு சொல்லிட்டு எங்களுடைய உண்மையாக எங்களுக்காக வேலை செய்கிறவர் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, வேலை செய்வாருன்னு சொல்கிறதுக்காக போட்டி இடிச்சிட்டு அதுவும் அதில் பார்க்கணும், ஒரு அம்மா லேடிஸாக இருந்தாலும் உள்ளே இடிச்சுட்டு என்ன பண்ண, முன்னாடி வந்து நான் தான் என்ன பண்ணுவேன், பெருக்கிறதாக இருந்துச்சு. மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களை பார்த்து பெரியவங்க சொல்கிறதுக்காக பண்ணுறதாக. ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார், நீ பண்ணுகிறத மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்று, ஜனங்க பார்க்க வேண்டும் என்று நீ பண்ணினா உன்னுடைய பகுமானம், உனக்கு வர வேண்டியதான ரிவார்ட் ஆகட்டும், உனக்கு வர வேண்டியதான பலன் ஜனங்களுக்கு முன்பதாக என்ன ஆயிரும், வர்றதாக இருக்கும். பரலோக பிதாட்டு உனக்கு என்ன பண்ணாது, வருகிறதாக இருக்காது. நீ பண்ற காரியத்தை பரிசேயர்களை போல வேதபாரர்களை போல நீ என்ன பண்ணாத, எல்லாருக்கும் முன்பதாகவும் எக்காலம் ஊதி சொல்லாதபடி தேவனுக்கும் உனக்கும் என்ன பண்ணட்டும், தெரிகிறதாக இருக்கணும். நீ ஜெபிக்கும் போது, கீழே வாசிக்கும் போது பார்க்கும்போது 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீ ஜெபிக்கும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். வீண் வார்த்தை என்ன பண்ணாத, அளப்பாத. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஜனங்கள் என்ன பண்ற, அவங்கள போல என்ன பண்ணாத, நீ ஜெபிக்காத. மேலே 2 வசனம் மேலே பார்க்கும்போது அவங்க வீதிகளிலும் தெருக்கள் சேர்றதான ஜங்ஷன்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜெபிக்கிறாங்க. எதற்காக, அவங்க ஜெபிக்கிற நீட்டமான ஜெபத்தை பார்த்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, பிரதர் என்ன பண்ணாங்க, சூப்பரா பிரதர் ஜெபிச்சாங்க, சூப்பரா சிஸ்டர் என்ன பண்ணாங்க, ஜெபிச்சவங்களாக இருந்தாங்க சொல்றாங்க. ஜனங்கள் மத்தியில் பேர் வாங்குறதுக்காக பண்றவங்களாக இருக்கிறாங்க. அதனால அவங்க பலர் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அடைஞ்சிருவாங்க. இன்னும் கீழே வாசிக்கும் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் வேகமாக சொல்லுகிறேன், 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நானே சொல்லிடுறேன், உபவாசம் பண்ணும்போது பரிசேயர்கள் போல உலகத்தாரங்களை போல அஞ்ஞானிகளை போல நீங்க என்ன பண்ணாதீங்க, மூஞ்சிக்கு அப்படியே எல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு பிரதர், ப்ரேயர் பண்ணுறீங்களா, ஃபாஸ்டிங் பண்ணுறீங்களான்னு ஜனங்க முன்பதாக பேர் வாங்குறதுக்காக உங்கள் முகத்தை என்ன பண்ணாதீங்க, டிஸ்ஃபிகர் பண்ணாதீங்க, சோர்வுள்ளவர்களாக பண்ணாதீங்க. ஜனங்க உங்களை பார்த்து புகழ்ந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணிடுறோம், உங்களுடைய பலன் கிடைக்கிறதாக. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, இயேசுவானவர் சொல்லுகிறதான காரியம், அந்தரங்கத்தில் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜெபிக்கிற வரணும். நீங்கள் எவ்வளோ வெளியே ஜெபிக்கிறீங்களோ அந்த ரங்கத்தில் உங்களுடைய ஜெப வாழ்க்கை அவ்வளோ பெருசாக இருக்கிறதாக. உபவாசிக்கிறீங்களா, தேவனுக்கு உங்களுக்கு என்ன பண்ணட்டும், தெரிகிறதாக இருக்கணும். பரிசேயர்களை போல வேதபாரர்களை போல எக்காலம் ஊதி என்ன பண்ணாதீங்க, சொல்லுறவர்களாக இருக்காதீங்க. கிறிஸ்தவ உலகத்தையும் பார்க்கும்போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம அந்த பார்லிமெண்ட் எக்ஸாம்பிள் சொன்னும்போது நிறைய பேர் சிரித்தோம். ஆனால் பார்க்கும்போது ஜனங்களை தன்னைங்களே என்ன பண்ணுவாங்க, மிகப்படுத்துறதுக்கு வர்றவங்களாக. மிகப்படுத்துறது எப்படி, ஜெபிக்கும் போதே சொல்லுவோம், ஆண்டவரே அன்னைக்கு நான் ஜெபிக்கும் போது ஆண்டவரே நான் எப்படி பண்ணேன், சாட்சி சொல்லும் போது என்ன பண்ணுறது, அப்படி பண்ணுறதா. முன்னாடி ஸ்டேஜ் கிடச்சி மைக்கு கிடச்ச உடனே அவங்கள அந்த ஆளேனா ஆயிரும் வித்தியாசம். வீட்டில் இருக்கிற வீட்டம்மா ஆகட்டும், வீட்டையாவான்னு நினைக்கணும், நான் இதான் எங்கள் புருஷன், இல்லை இதான் எங்கள் வீட்டம்மா. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் என்கிட்ட இப்படி சண்டையெல்லாம் போட்டு பாத்திரம்லாம் பறக்கிற மாதிரி செஞ்சாங்க. இப்போ ஸ்டேஜில் போன உடனே வித்தியாசமாக
இருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க, கர்த்தர் இதை பண்ணுவாங்க, நல்ல முக்காடெல்லாம் இப்படி போட்டு இது இஸ் சி த சேம் பர்சன்னு அவங்களுக்கு கேள்வியாக இருக்கும். பிகாஸ் அவ்வளோ டபுள் கேம் என்ன பண்ணுவாங்க, ஆடுறவங்களாக இருப்பாங்க. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்கிறார் அந்தரங்கத்தினுடைய சாட்சி என்னவா இருக்கட்டும், உண்மை உள்ளதாக. ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்லிவிட்டுட்டு அந்த தேவனுடைய வசனம் சொல்லுகிறது என்னது, அந்தரங்கத்திலே பார்க்கிறதான தேவன் உன்னை வெளிரங்கமாக என்ன பண்ணுவார், பலன் கொடுக்கிறவரார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு இந்த ஒரே வசனத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்கிறவர்களாகிறோம். என்னது, என் தேவன் நான் அந்தரங்கத்தில் பண்ணுறதை தேவன் என்ன பண்ணுகிறார், பார்க்கிறவராக இருக்கிறார். நான் அவருக்கு உண்மையாக இருந்தால் அவர் விரும்புகிற வண்ணமாக, ஜனங்க பார்க்கும்போது இல்லை, முன்னாடி 2-3 கேமரா அங்கே இருக்கும் போது இல்லை, 4 பேர் முன்னாடி நிற்க வச்சுட்டு இந்த பிரதர் மாதிரி இருக்குன்னு புகழும் போது நான் நடிக்கிறதான நடிப்பு இல்லை. அந்தரங்கத்தில் தேவன் என்னை பார்க்கிற தேவன், அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு நான் உண்மையாக இருந்தால் வெளிரங்கமாக அவர் என்ன பண்ணுவார், அவர் எனக்கு பலன் கொடுக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், எந்த விதமான தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கும். வாட் சார்ட் ஆஃப் காட் இஸ் த காட் whom we worship. அவர் ஒன்றொன்று காரியம் அவர் என்ன பண்ணுகிறார், அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். 8ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அதான் நம்ம பார்த்தோம். என்னது, ஆண்டவரே நான் நிலாவை பார்க்கிறேன், சூரியனை பார்க்கிறேன், சந்திரனை பார்க்கிறேன், எத்தனையோ பெருசாக இருக்கிறதாக, அவ்வளோ ஆக்யூரேட்டாக போகிறதாக. சயின்ஸ் படித்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஃபிசிக்ஸ் இந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், அவ்வளோ துல்லியமாக என்ன பண்ணுது, போகிறதாக இருக்குது. நம்ம இங்கே சூரியனை பார்க்குறதுக்கு சூரியனை இப்படி பார்க்குறோம், இதோ பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, அவ்வளோ என்ன சொல்லுது, அவ்வளோ கொடூரமாக இருக்குது, எப்பா அப்படியே எரியுதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்கிறதாக இருக்கும். ஆனால் பிரியமான தேவனுடைய, சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர், ஒரு நிமிஷத்துக்கு 1,50,000 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட் போனால், அந்த ஸ்பீடில் போனால் கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆனால் என்ன பண்ண முடியும், சூரியத்துக்கிட்ட போய் சேர முடியும். பக்கத்தில் இருக்கிற சூரியனுக்கு போகிறதுக்கே எவ்வளோ ஸ்பீடில் போகணும், ஒரு செகண்டுக்கு 1,50,000 ஸ்பீடில் என்ன பண்ணும் போகிறதாக இருக்கிறாங்க. அப்போ போனால் தான் என்ன பண்ண முடியும், போய் சேர்றதாக இருக்க முடியும். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளோ பெருசாக இருக்குது சூரியன். பூமியே எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சூரியனுக்குள்ள கிட்டத்தட்ட 1 பில்லியன் பூமிகளை என்ன பண்ணலாமா உள்ள வைக்கிறதாக எத்தனையோ கிரகங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது தேவனே, இந்த தூசியாக இருக்கிறதான மனுஷனை உங்களுடைய சமூகத்தில் வச்சு நீங்கள் கனப்படுத்துறது அது எம்மாத்திரமா இருக்கு. அவனுடைய ஒவ்வொரு யோசனையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறீங்க. சங்கீதக்காரன் தாவீது இப்படி தான் சொல்லுகிறார் 139ஆம் சங்கீதத்தில், ஆண்டவரே நான் உட்கார்றதையும் நான் எழுகிறதையும் நீர் என்ன பண்ணுகிறீர், அறிகிறவராக இருக்கீங்க. ஒரு வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து வர்றதுக்கு முன்பதாகவே என்ன என் பிள்ளை பேசுகிறான்னு நீ கவனிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. ஆண்டவரே இதை யோசிச்சா இட் இஸ் டூ வண்டர்ஃபுல் ஃபார் மீ. இது நான் கிரகிக்கிறதுக்கு என்னவா இருக்கு, அது எனக்கு இந்த ஞானம், இந்த அறிவு எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கு. I cannot comprehend God the way you think of me. Hallelujah. தேவன் நம்மளை உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறவனாக இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம பண்ணுகிறதான ஒவ்வொரு காரியத்தையும் அவர் உற்று கவனிக்கிறவராக. மனுஷர்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, வேலை செய்கிற இடத்துல பார்க்குறார்களோ இல்லையோ, நம்ம படிக்கிற இடத்துல பார்க்குறார்களோ இல்லையோ, எல்லாம் உலகத்தில் இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குது. என்னது, இன்ஸ்டாகிராம் இந்த ஜெனரேஷன் இருக்க விட்டுரு என்ன பண்ணாலும் அவங்களுக்கு என்ன பண்ணும் உலகத்தில் தெரிகிறதா இருக்கும். காலையில் அம்மா தோசை சட்னி காஃபி வச்சோன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணிடுறது, ஃபேஸ்புக்கில் ஆகட்டும் இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ண ஸ்டேட்டஸ் போடுறது. என்னது, டூ டேஸ் மம்மிஸ் தோசை வெரி டேஸ்டின். ஏன்னா உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணும் தெரியணும், நான் காலையில் என்ன பண்ணேன், தோசை என்ன பண்ணேன் சாப்பிட்டதாக இருந்தேன். எல்லாருக்கும் தாங்க பெரியவங்கன்னு பார்க்கறதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் ரொம்ப நல்லவங்கன்னு என்ன பண்ணுறதாங்க. சிலவங்க இப்படி தானே, அவங்க ஏதாவது இந்த தர்மத்தின் காரியத்தில் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா, சிலவங்க ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை பண்ணணும், ஏழைக்கு ஏதாவது காசு கொடுத்தாலும் அதை எடுத்து போட்டு செல்ஃபி போட்டுட்டு நான் எவ்வளோ கொடுத்தேன். இந்த கொரோனா டைம் ஆகட்டும், இந்த ஃப்ளட்ஸ் வரும்போது, இந்த ஃப்ளட்ஸ் வரும்போது ஜனங்க பண்ணுற வேலை இதுதான். போயிட்டு 4 பேக்கெட்டு தான் கொடுப்பாங்க, அதுக்கு ஃபோட்டோ பண்ணிட்டு 40 ஃபோட்டோ போட்டு என்ன பண்ணுறது கொடுக்குறதாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எதற்காக ஜனங்க என்ன பார்த்து என்ன பண்ணும், நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லணும். இந்த பார்க்குறவன் ஒரு வேளை இந்த தோசை பார்க்குறவங்க சொல்லணும், பரவாயில்லப்பா இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, காலையிலேயே அவங்க அம்மா கொடுக்குறதான தோசை என்ன பண்ணுறா சாப்பிட்றவங்கள, வெளியே போயிடும் சாப்பிடாதபடி வீட்டில் கொடுக்குறது இந்த பையன் என்ன பண்ணுறான் சாப்பிட்றதாகிறோம். இந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்க, நல்லா அவங்களுக்கு சகாயம் பண்ணுறாங்க, நல்ல சுவிசேஷத்தை சொல்கிறாங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல ஃபோட்டோ எல்லாம் என்ன பண்ணுறாங்க
போடுறவங்களாக இருக்காங்க சொல்கிறதாகும். அது ஒரு சைடு இருக்கும். ஜனங்களுடைய விருப்பம் என்னது? எல்லாரையும் நான் பார்த்து என்ன பண்ணும்? நல்லவங்கன்னு சொல்கிறதாகும். ஆனால் நிறைய நேரம் நம்ம செய்கிறதான நல்ல காரியத்தை யாரும் என்ன பண்ணுறதில்ல, கவனிக்கிறது. உலகத்தில் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக இருக்கிறவங்க பண்ணுறதான நல்ல காரியத்தை என்ன பண்ணுறதில்ல, கவனிக்கிறதில்ல. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறதான தேவன், சகலத்தையும் அவர் சிருஷ்டித்தவராயிருந்தாலும், சகலத்தையும் அவர் உருவாக்கினவராயிருந்தாலும், அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் நம்ம பண்ணுகிறதான ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன பண்ணுகிறார்? கவனிக்கிறதா இருக்கார். ஹல்லேலூயா. அந்த இட் இஸ் டூ வண்டர்ஃபுல் ஃபார் அஸ். அதான் கீழே வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, தேவன் ஆகார் தேவனை பார்த்து இப்படி ஒரு பேர் எடுக்கிறார், என்னை காண்கிறவரை நான் என்ன பண்ணேன்? நான் கண்டவனாக இருக்கேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது, மனுஷர்கள் நம்மளை பார்க்கிறாங்களோ இல்லையோ, ஜனங்க நம்மளை பார்க்கிறாங்களோ இல்லையோ, பாஸ்டர் நம்மளை பார்க்கிறாங்களோ இல்லையோ, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்மளை காண்கிறவராக. அதனால தான் 14ஆம் வசனம் 14 வசனத்தில் வாசிக்கும் போது, 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அந்த துறவிக்கு, அந்த கிணறுக்கு ஆகார் ஒரு பேர் எடுக்கிறார். என்னது? பீர் லகாய் ரோஹி. என்னது? ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனாகிய தேவன், காணுகிறதான தேவன் உடைய கிணறு. பீர் என்றால் என்னது? கிணறு. லகாய் என்றால் என்னது? ஜீவிக்கிறவர். ரோஹி என்றால் என்னது? என்னை காணுகிறதான தேவன், காணுகிறதான ஜீவனுள்ள தேவனின் கிணறு என்று என்ன பண்ணுகிறார்? அந்த இடத்துக்கு என்ன பண்ணுகிறார்? பெயர் எடுக்கிறவராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளை உற்று கவனிக்கிறவராக. அதான் தேவன் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிறதான தேவன் உன்னை வெளிரங்கமாக உன்னை என்ன பண்ணுவார்? பலன் கொடுக்கிறவராக. உன் உண்மையை அவர் என்ன பண்ணுகிறார்? கவனிக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், உன் ஜெப வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணுகிறார்? அவர் கவனிக்கிறவராக. தேவனுக்கு முன்பதாக உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காமல் இருக்குவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அந்த தேவன் என்ன பண்ணுகிறார்? உன்னை கவனிக்கிறவராக. ரெண்டாவதாக பார்க்கும்போது, தேவன் நம்மளை கவனிக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவதாக அவர் நம்மளுடைய இருதயத்தின் யோசனைகளை என்ன பண்ணுகிறார்? அவர் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். யோபு சொல்லுகிறார், நான் போகிற வழியை தேவன் என்ன பண்ணுகிறார்? அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் அவர் என்னை சோதித்து பார்க்கட்டும், நான் என்னவா விளங்குவேன்? சுத்த பொன்னாக நான் விளங்குறவனாக. பிகாஸ் God does not only see where I go, he also checks my motives. என்னுடைய இருதயத்தில் என்ன யோசனைகள் ஓடுது, என்னுடைய மனசில் எந்த யோசனைகள் ஓடுகிறது என்று தேவன் என்ன பண்ணுகிறார்? கவனிக்கிறவராக இருக்கிறார். மேலேருந்து வாசிக்கும் போது தேவன் இந்த பரிசேயர்கள் எதற்காக பண்ணுகிறார் என்றால், ஜனங்க அவங்கள பார்த்து என்ன பண்ணணும்? நல்லவங்க சொல்லணும். பரிசேயர்களை பார்த்து ஜனங்க பார்த்து என்ன சொல்லணும்? ரொம்ப இந்த ஆள் என்ன பண்ணுறாரு? ரொம்ப நல்லா ஜோம் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க. இந்த அக்கா என்ன பண்ணுறாங்க? நல்லா உபாசம் போட்டு என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறவர்களாக. இந்த அக்கா தர்மம் செய்யும் போது நல்லா செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஜனங்க சொல்றதுக்காக பரிசேயர்கள் செய்கிறாங்க. ஜனங்க சொல்றதுக்காக உலகத்தின் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? செய்கிறவர்களாக இருக்காங்க. ஆனால் யூ டு நாட் பி லைக் தட். ஆண்டவர் அதான் சொல்லுவார், நீ அந்த விதமாக நீ இருக்காத. எதற்காக? அந்தரங்கத்தில் இருக்கிறதான தேவன் என்ன பண்ணுகிறார்? பார்க்கிறார். அந்தரங்கத்தில் இருக்கிறதான தேவன் பார்க்கிறது என்னதை பார்க்கிறார்? அந்தரங்கத்தில் என்ன செய்யறன்னு பார்க்கிறார். உன்னுடைய இருதயத்தின் யோசனைகள் அவர் என்ன பண்ணுகிறார்? அறிந்தவராக இருக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷர்களுடைய வழிகள் என்னவா இருக்குமா? அவனுடைய கண்ணுக்கு என்னவா இருக்குமா? நல்லா இருக்குமா? ஆனால் ஆண்டவர் தாமே இருதயத்தின் யோசனைகளை அவர் சோதித்து தனக்கு முன்பதாக நிற்கிறவராக. வாசிங்க 16:2. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். தேவன் என்ன பண்றார்? அதை நிறுத்தி பார்க்கிறவராக. வாட் இஸ் கோயிங் இன்சைட் யுவர் ஹார்ட்? உன்னுடைய யோசனைகள் உள்ள என்ன போறதாக இருக்கு. எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இருதயம் என்னவா இருக்கு? மகா கேடும் திருக்கும் உள்ளதாக இருக்கு. மனுஷனுடைய இருதயம் என்னவா இருக்கு? கேடும் திருக்குள்ளதாக இருக்குது. யாருனால புரிஞ்சு கொள்ள முடியும்? நிறைய நேரம் அப்படி தானே பிரியமான தேவனுடைய பிள்ளைகள். நம்மள்ட்ட யாராவது சில நேரம் சிலவங்க நம்மளை பார்த்து சிரிச்சு பேசினாலே நம்மளுக்கு என்னவா இருக்கும்? பயமா இருக்கும். எதுக்காக? ஏதோ டேஞ்சரில் தான் என்ன பண்ணுறாங்க இவங்க பேசுகிறாங்க. நம்மளை பார்த்து ரொம்ப அப்படியே வலிஞ்சு, ஐயோ அண்ணே அக்கா அவங்கள பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எப்பா தம்பின்னு நம்மளை பார்த்து பேசுனா நிறைய நேரம், ஏன்னா இவங்கள்ட்ட அந்த அநேக நேரம் நம்ம என்ன இருக்கோம்? ஏமாந்தவங்களாக இருக்கும். வெளியே பார்க்கும்போது சிரிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க பேக்ரவுண்டில் 4-5 காரியம் நம்மளுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க? யோசிக்கிறவராக இருக்கும். அதான் தேவன் சொல்றாரு, மனுஷனால இது புரிஞ்சு கொள்ள முடியாது. கீழே அடுத்த 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் நான் என்ன பண்ணுகிறேன்? மனுஷன் இருதயத்தை நான் என்ன பண்ணுகிறேன்?
சோதித்து நான் அறிக்கிறவனா இருக்கேன். 10ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். இல்ல 17:10 எரேமியா 17:10 தேவனாகிய கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். தேவன் என்ன பண்ணுகிறார்? சோதித்து அறிகிறவராக. நம்ம அந்தரங்கத்துல பார்க்கிறதான தேவன் நம்மளை சோதித்து என்ன பண்ணுகிறார்? அறிகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயுவின் சுவிசேஷத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் இந்த பாரம்பரியமாக இருக்கிறவர்களை பார்த்து, இல்லைனா இந்த பரிசேயர்களை பார்த்து, இல்லைனா தேவாலயத்தில் இருக்கிறதான சதுசேயர்களை பார்த்து இருக்கும்போது அவங்கள பார்த்து சொல்றதான காரியம் என்னதை சொல்லுவாங்கன்னா, மாயக்காரர். அடிக்கடி அவங்கள பார்த்து சொல்றதான காரியம் என்னது? மாயக்காரர், ஹிப்போக்ரிட்ஸ். மாயக்காரர் என்றால் என்னது? வேஷத்தை என்ன பண்றவங்க போடுறவர்கள். அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை ஹிப்போக்ரிட்னு சொல்ற வார்த்தை என்னன்னா, நம்ம ஒரு டிராமாவில் நடிக்கிற மனுஷனை பார்த்தா என்ன பண்றது சொல்லு, ஸ்டேஜ் ஆக்டரை பார்த்து தான் அந்த ஹிப்போக்ரிட்டஸ் என்ன பண்றது சொல்றதாக இருக்கு. என்னது? ஒரு மாஸ்கை போட்டுட்டு நம்ம இந்த கிறிஸ்மஸ் டைம் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ட்ராமா நடிக்கிறத நம்ம பார்ப்போம். என்னது? அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான், பெருசா ஒரு அவங்க அம்மா சாரி இப்படி சுத்திட்டு ஒரு கிரீடத்தை போட்டு சொல்லுவான், நான் என்னது, நான் தான் யாரு, நான் தான் தாவீது ராஜா, நான் தான் யாரு, நான் வந்து சாலமோன் ராஜா. இல்லைன்னா அவன் நம்மளுக்கு இவ்வளோதான் இருப்பான். அவன் சொல்றது என்னது? நான் தான் யாரு, கோலியாத்துன்னு சொல்றதாக. நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம்? சிரிக்கிறதாகும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த பிள்ளை யாரு, அவங்க அப்பா யாரு. இந்த பிள்ளை நம்ம ஸ்டேஜில் வந்து நம்மளுக்காக என்ன பண்ணுது? வேஷத்தை போடுறதாக. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார்? அநேக நேரம் பார்க்கும்போது அவருக்கு சிரிக்கணுமா அழுணுமான்னு என்ன பண்ணல தெரியல. அதான் சொன்னேன், வீட்டில் வந்து இந்த அம்மா மாதிரி சண்டை பிடிக்கிற அம்மா யாரும் இல்லை. வீட்டில் இந்த ஐயா மாதிரி ரவுடிசம் பண்ணுறதான ஐயா, வீட்டில் இந்த ஐயா தான் என்னது? டான். இந்த மாதிரி இருக்கிறதானே இல்லை. இந்த பையனை மாதிரி ரவுடி வீட்டில் இல்லை. இந்த பொண்ணு மாதிரி ரவுடி காலேஜில் இல்லை. ஆனால் சர்ச்சில் வந்த உடனே அப்பா பிதாவே அன்பான தேவனே அருமை ரட்சகரே என்ன பண்ணுறது போட்டு 4 கண்ணீர் என்ன பண்ணிடுறது விட்டுடுறது. ரெண்டையும் பார்க்குறதான தேவன் என்ன பண்ணார்? சிரிக்கிறதா தான் என்ன பண்ணுவார்? இருப்பார். தம்பி நீ காலேஜ் பண்ணுறது எனக்கு தெரியும், அக்கா நீங்கள் வீட்டில் பண்ணுறது என்ன பண்ண உங்களுக்கு எனக்கு தெரியும், ஐயா நீ பண்ணுறது வியாபாரம் பண்ணுற இடத்துல நீ பண்ணுறதான அட்டூழியம் அநியாயம் எனக்கு என்ன பண்ணும் தெரிகிறதா இருக்கும். வேலை செய்கிறதான இடத்துல நீ பண்ணுறதான ஏமாத்து வேலை, நீ பண்ணுறதான டபுள் கேம் ஆடுறது, அக்கா நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு என்ன பண்ணும் தெரியும். தேவன் என்ன பண்ணுறான்? ஆராய்ந்து சோதிக்கிறவராக இருக்கிறார். நம்மளை பார்க்கிறதான தேவன் எதுக்காக நம்மை சோதிக்கிறார்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளை தப்பு கண்டுபிடிச்சு நம்பர் 1 மிஸ்டேக், நம்பர் 2 மிஸ்டேக், இந்த செக்ஷன் பிரகாரமாக இது தப்பு அது தப்புன்னு சொல்லி நம்மளை குற்றவாளி பண்ணுறதுக்காக பார்க்குறாரா, இல்லை நாம் மனம் திரும்பும்படியாக பார்க்குறாரா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், என்னத்தை யோசிக்கிறீங்க? நம்மளை ஆராய்க்கின்றதான தேவன் இதற்காக இவ்வளவு தருணத்தை நம்ம கொடுக்குறாங்க. இத்தனை சான்சஸை நம்மளுக்கு கொடுக்குறவங்களாக, நம்ம தப்பு செஞ்சாலும் மனம் திரும்பி வருவான், திருப்பி வரான். சின்ன அடியை கொடுத்து, சின்ன கஷ்டத்தை கொடுத்து, சின்ன வியாதியை ஏதோ கொடுத்து எதுக்காக கொடுக்குறாங்க? இப்போவாது திருந்தி வருவான்னு பார்க்குறேன். ஆனால் அநேக நேரம் தேவன் நாம் என்ன பண்ணிடுறோம்? அவ்வளோதானா, இவ்வளோதானா, ஆண்டவர் இவ்வளோதானா, நான் என்ன பண்ணிடுவேன், ஏன்னா எல்லாம் பார்த்துக்கிறதா. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்முடைய அன்பான தகப்பனாக இருந்தாலும், மூன்றாவதாக நம்ம கவனிக்கணும், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறவராக. ஹல்லேலூயா. பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் சொல்கிறார், கடைசி நாட்களில் தேவன் என்ன பண்ணுவார்? நீ பண்ணதான ஒவ்வொரு கிரியைக்கும் அவர் என்ன பண்ணுவார்? கணக்கு கேட்கிறவராக. வாசிங்க. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவன் என்ன பண்ணுவார்? நியாயத்திலே கொண்டு வருவார். ஒருவேளை நீங்க வீட்டில் இருக்கிறவங்களை ஏமாத்தலாம், சர்ச்சில் இருக்கிறவங்களை ஏமாத்தலாம், பாஸ்டரை ஏமாத்தலாம், சர்ச்சில் மூப்பர்களை என்ன பண்ணலாம்? ஏமாத்தலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணுவார்? ஒரு நாளில் ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் என்ன பண்ணுவார்? நியாயத்துக்கு அவர் என்ன பண்ணுவார்? கொண்டு வருகிறவராக இருப்பார். நீங்க சும்மா கை தட்டி அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயான்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? ஏமாற மாட்டார். தேவன் திருப்பி ஒரு சான்ஸ் என்ன பண்றார்? நம்மளுக்கு கொடுக்கிறார். அந்த ரங்கத்தில் பார்க்கிறதான தேவன் வெளிரங்கமாக நம்மளுக்கு ஒரு நாள் பலன் கொடுப்பார். நான் வசனம் அதான் சொல்லு, நீ நன்மை செய்தால் வெளிரங்கமாக நான் என்ன பண்ணேன்? உனக்கு பலனை என்ன பண்ணுவேன்? நான் கொடுப்பேன். உன்னுடைய சாட்சியின் வாழ்க்கை உண்மையாக இருந்தால், நீ வாழுகிறதான வாழ்க்கை அந்த ரங்கத்தில் நீ உண்மையாக இருந்தால், ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன்? நான் வெளிரங்கமாக பலன் கொடுப்பேன். பூமியில் கிடைக்குதோ இல்லையோ, பூமியில் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், உண்மைதான். ஆனால்
நம்மளுக்கு ஒரு நித்திய நம்பிக்கை என்னவென்றால் தேவன் என்ன பண்ணுவார், அந்த மகா தூதரின் சங்கத்தோடு வரும்போது, தேவ எக்காலத்தோடு வரும்போது, சகல பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை கனப்படுத்துகிறவராக இருப்பார். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தேவன் அதான் சொல்லுகிறார், அக்கினியானது என்ன பண்ணும், அந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு காரியத்தையும் அதை என்ன பண்ணும், சோதிக்கிறதாக இருக்கும். அஸ்திபாரத்தை வேற ஒரு அஸ்திபாரத்தை மேலே நம்மளால கட்ட முடியாது. நம்ம வக்கீல்னால கட்டலாம், அஸ்திபாரத்தை மாற்ற முடியாது. ஆனால் அஸ்திபாரத்து மேலே வக்கீல்னால கட்டலாம், இல்லைன்னா மரத்தினால கட்டலாம், இல்லைன்னா விலை உயர்ந்ததான கல்லுனால கட்டலாம், தங்கத்தினால கட்டலாம். ஆனால் அக்கினி சோதிக்கும் போது எது வக்கீல் எது ஒரிஜினல் நம்மளால என்ன பண்ணும் தெரிகிறதாகும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எக்ஸாம் வரும்போது எதுக்காக எக்ஸாம் வருதுன்னா, எதற்காக எக்ஸாம் இருக்கிறதா, இந்த பிள்ளை படிச்சிருக்குதா இல்லைன்னா படியாமல் இருக்கிறதா அப்போ தான் என்ன பண்ணும் தெரிகிறதாகும். இந்த ஸ்கூல் டீச்சருங்கள்ட்ட கேட்டால் தெரியும். சிலவங்க அப்படியே ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு எஸ் மிஸ், ஓகே மிஸ், ஆமாம் மிஸ், எந்த மிஸ் அந்த மிஸ்ன்னு என்ன பண்ணுறது, நல்லா டீச்சருக்கு என்ன பண்ணுறது சும்மாவே மிஸ் 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 ஹோம்ஒர்க்னு என்ன பண்ணுறது போய் இதே அந்த பொண்ணு அந்த பையனை என்ன பண்ணுறதா. ஆனால் எக்ஸாம் வந்த பிறகு தான் தெரியும் என்ன ஆச்சு, இத்தனை நாள் என்ன பண்ணுச்சு இந்த பிள்ளை, ஓ என்ன பண்ணுச்சு ஏமாத்துறதாக. மேக்ஸ் ஹோம்ஒர்க் இத்தனை நாள் அண்ணனையும் அக்காவையும் பண்ண வச்சுட்டு ஃபஸ்ட்டு போய் கொடுக்குறது மிஸ் மிஸ் மிஸ்ன்னு என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு கரெக்ஷனுக்கு என்ன பண்ணுறது கொடுக்குறது. ஆனால் எக்ஸாம் வந்தோன்னா தான் தெரியும் இந்த மிஸ் சொல்கிறதுக்கு என்ன கிடைக்கும், பெரிய ஒரு கோழி முட்டை கிடைக்கிறதா. எக்ஸாம் தான் என்ன பண்ணும், அது இது உண்மையாக படிச்சிச்சா இல்லைனா இது ஏமாத்து வேலை பண்ணிச்சான்னு காமிக்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அந்த நித்தியமான தேவனுக்கு முன்பதாக நம்மளுடைய கிரியைகள் என்ன ஆயிடக்கூடாது, வக்கியலாக இருக்கலாம். அதான் நான் சொல்கிறதாக வருவேன். இட் ஷுட் நாட் பி லைக் ஸ்ட்ரா. இங்கே வந்து நல்லா எல்லாரும் முன்னாடி நான் பேர் வந்துட்டு அங்கே ஆண்டவர் முன்னாடி டுஸ்ன்னு என்ன ஆயிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய கிரியைகள் என்ன ஆயிடக்கூடாது, டுஸ் பட்டாஸ் மாதிரி என்ன ஆயிடக்கூடாது, போயிடக்கூடாது. இல்லைனா அக்கினிஸ் பரீட்சையில் வரும்போது ஃபெயில் ஆகிடக்கூடாது, நம்ம முட்டை வாங்குறவங்களாக இருக்கக்கூடாது. தேவன் அதான் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் பவுல் மூலியமாக சொல்லுகிறார், தேவன் என்ன பண்ணுவார், மனுஷனின் இருதயத்தில் இருக்கிறதான ஆழத்தில் இருக்கிறதான வாட் எவர் இஸ் தேர் இன் த டார்க்னஸ் ஆஃப் மேன்ஸ் ஹார்ட், அது தேவன் என்ன பண்ணுவார், வெளிரங்கமாக படுத்துறவராக இருப்பார். தேவன் அவனுக்கு வேண்டியதான பலனை, அவனுக்கு வேண்டியதான புகழ்ச்சியை தேவன் தாமே என்ன பண்ணுவார், கொடுக்கிறவராக இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, இப்படி இருக்கும்போது நாம் பார்த்தோம் தேவன் நம்மளை காணுகிறதான தேவனாக இருக்கிறார். 2வதாக நம்முடைய யோசனைகளை, நம்முடைய செயல்களை அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அவர் மோட்டிவ்ஸ், எதற்காக நாம் செய்கிறோம், எந்த யோசனையோட செய்கிறோம்னு பார்க்கிறவராக. 3வதாக அவர் சோதிக்கிறவராக, ஹி டெஸ்ட்ஸ் அவர் ஒர்க்ஸ். நம்முடைய வேலையை ஒரு நாள் அவர் என்ன பண்ணுவார், அவர் உண்மையாக டூப்ளிகேட்டாக என்ன பண்ணுவார், சோதிக்கிறவராக இருக்கிறவராக. அப்படி இருக்கும்போது நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறதாக, ஒரு நாள் நம்மளுக்கு நியாய தீர்ப்பு வருது, ஒரு நாள் தேவனுக்கு முன்பதாக சிங்காசனத்தில் நிற்போம், நமக்கு வேண்டியதான பலன் வர்றதாக. அப்பொழுது இப்படி இன்னைக்கு நாம் இருக்கிறதான நமக்கு தேவன் என்ன பேசுகிறார் என்றால், ஒன்று நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கணும், தேவன் நம்மளை என்ன பண்ணவில்லை, கைவிடவில்லை. ஹல்லேலூயா. மனுஷர்கள் மறந்தாலும் தேவன் தான் சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், சீயோனே என்னுடைய நியாயம் தேவனுக்கு எட்டவில்லை, நான் பண்ணுகிறதான காரியம் தேவனிடத்தில் என்ன பண்ணவில்லை, எட்டவில்லை. என்னுடைய நியாயம் ஜனங்கள் எல்லாம் எல்லாரும் என்னை தலைமையில் என்ன பண்ணுறாங்க, ஏறி போடுறவங்களாங்க. எல்லாருக்கும் நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக, எல்லாருக்கும் நான் டோர் மேட்டாக இருக்கிறேன்னு ஒருவேளை நீ ஒருவேளை நினைக்கலாம். தேவன் சொல்கிறதான காரியம் என்னது, நான் என்ன பண்ணேன், உன்னுடைய நியாயத்தை நான் என்ன பண்ணவில்லை, தள்ளவில்லை, நான் உன்னை என்ன பண்ணவில்லை, மறக்கவில்லை. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் வாசிக்கும் போது 49ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய ஊழியக்காரர், தி சர்வெண்ட் ஆஃப் த லார்ட் இப்படின்னு சொல்லுகிறார், நான் வீணாக ஓடினேன், வெறுமையாக பிரயாசப்படுறேன், நான் ஓடுறேன், ஆண்டவருக்காக செய்கிறேன், நான் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறவனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. எனக்கு பலன் என்னன்னு காமிக்கும் போது ஏன்னா இல்லை, நான் வேலையில் வியாபாரத்தில் நான் உண்மையாக நான் இருக்கிறவனாக இருக்கிறேன், எனக்கு கொடுக்குறதான ஸ்டாக்குக்கு நான் என்ன பண்ணுறேன், உண்மையாக இருக்கிறேன். பழைய ஸ்டாக்கு நான் என்ன பண்ணுறதில்ல, நான் விற்கிறதாக இருக்கிறேன். வேலையில் 8 ஹவர் வேலை செய்யணும்னு நான் என்ன பண்ணுறேன், 8 ஹவர் லாகின் பண்ணுறது லாக் அவுட் பண்ணுறவருக்கு நான் என்னவா இருக்கேன், நான் உண்மையாக இருக்கிறேன். ஏமாத்து வேலை சும்மா அட்டெண்டன்ஸ் அடிச்சுட்டு நான் வெளியே போகிறவனாக இல்லை, நான் உண்மையாக இருக்கேன், ஆனால் எனக்கு பலன் இல்லை. ஆனால் அது சொல்லிட்டு அதே கீழே வசனத்தில் சொல்லுகிறார் என்னவென்றால், ஆனாலும் என்னுடைய பலன் யாரிடத்துலேருந்து வருகிறது, கர்த்தர் இடத்துல வர்றதாக. ஹல்லேலூயா. மை ரிவார்ட், மை ரெக்கம்பன்ஸ்
இஸ் கம்மிங் ஃப்ரம் காட். ஆண்டவர் தாமே என்ன பண்ணுகிறார், எனக்கு பலனை கொடுக்குறவராங்க. மனுஷன் எனக்கு கொடுக்குறானோ இல்லை, எஜமான் என்னை பார்த்து எம்ப்ளாயி ஆஃப் த மந்த், எஜமாட்டி நான் வேலை செய்கிறத பார்த்து, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் அப்பா நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, எங்கள் அம்மா எனக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, எங்கள் அம்மா எனக்காக கஷ்டப்பட்டு முழங்கால் போட்டு எனக்காக ஜோம் பண்ணுறாங்க, என் பிள்ளை சொல்கிறதோ இல்லையோ தேவன் என்ன பண்ணுகிறார், எனக்கு பலன் கொடுக்குறார். ஹல்லேலூயா. நான் பண்ணுகிறதான ஊழியத்தில், சண்டே ஸ்கூல் ஊழியத்தில், ப்ரேயர் செல்லில் நான் என்னுடைய செல் மெம்பர்ஸ்க்காக நான் ஜெபிக்கும் போது, என் சண்டே ஸ்கூலுக்காக நான் உண்மையாக இருக்கும்போது, எனக்கு கொடுத்ததான ஊழியத்தில் நான் உண்மையாக இருக்கும்போது, ஜனங்க என்னை கூப்பிட்டு பெருசாக சொல்கிறாங்களோ இல்லையோ, பாஸ்டனுக்கு பெருசாக வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்களோ, ஒரு பிளேட்டோ ஒரு ஃப்ளாஸ்கோ கொடுக்குறாங்களோ இல்லையோ, அது எனக்கு முக்கியம் இல்லை. என் பலன் யார்கிட்ட வருகிறது, என் கர்த்தராகிய தேவனிடத்தில் வருது. ஏன்னா அவர் என்ன நான் பண்ணுறதான ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன பண்ணுகிறார், கவனிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சீயோனை பார்த்து சொல்லுகிறார், சீயோனே நான் யாருன்னு நீ மறந்துட்டியோ. ஏசாயா 40:27 கீழே வாசிக்கும் போது சீயோன் சொல்கிற ஆண்டவர் என்ன மறந்தாருன்னு சொன்ன உடனே 28:29 வாசிங்க. 40:28-29. உனக்கு அறியவில்லையா, உனக்கு தெரியவில்லையா, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனே, ஆண்டவர் சொல்ல, உனக்கு தெரியாதா, உனக்கு அறியாதா நான் யார் என்று? டோன்ட் யூ நோ இட்? நீ ஆராதிக்கிறதான தேவன் வேறொரு 4 செவர்களுக்குள்ள இருக்கிறதான தேவன் இல்லை. 4 இதோ நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு பிரகாரமாக ஒரு மாதத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்ம வேறு ஹிந்துஸ் ஆகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் ஒரு இடத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. எதுக்காக? தேவ தரிசனம் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. நாங்கள் மலையில் போய் என்ன பண்ணுறோம், திருப்பதியில் போய் தேவ தரிசனத்தை என்ன பண்ணுறோம், சபரிமலையில் போய் என்ன பண்ணுறோம், தேவ தரிசனத்தை பண்ணுறவர்களாகும். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏதோ இடத்துல போய் தேவனை போய் நம்ம தரிசிக்க வேண்டியது. தேவன் நம்ம மேலே என்னவா இருக்கார், கண்ணும் கருத்துமாக இருக்கார். உனக்கு தெரியாதா? அதான் சொல்லுகிறார் ஆண்டவர், இஸ்ரவேலே உனக்கு அறியாதோ, தேவனுடைய ஜனமே உனக்கு தெரியாதா, நான் என்னவா இருக்கேன், நான் நித்தியமாக நான் வாழுகிறவனாக, நித்தியமாக நான் ஆளுகை செய்கிறவனாக. I am the sovereign Lord who rules for everlasting to everlasting. சதா காலமும் ஆளுகை செய்கிறதான நான் நித்திய தேவனாக இருக்கிறேன். அவர் உனக்கு நன்மை செய்கிறதில்லை, அவர் என்ன பண்ணுவதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. உன்னுடைய நியாயத்தை ஸ்தாபிக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவதில்லை, தளர்ந்து போகிறது. இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள். ஆனால் தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள், தேவன் கொடுக்கிறதான பலத்துக்காக, தேவன் கொடுக்கிறதான பலனுக்காக காத்திருக்கிறவர்களோ புதிய பலனோடு என்ன பண்ணுவார்கள், எழும்பிடுவார்கள். ஹல்லேலூயா. அதுதான் மீகாவின் புஸ்தகம் 7:7 சொல்லுவோம், நானும் என் தேவனுக்காக நான் என்ன பண்ணுவேன், காத்திருப்பேன். என்னை ரட்சிக்கிறதான தேவனத்தில் நான் என்ன பண்ணுவேன், காத்திருக்கிறேன். பிகாஸ் நான் மனுஷனுக்காக நான் காத்திருக்க மாட்டேன். நான் பண்ணுறதான வேலையில் எனக்கு மேலே இருக்கிறதான சுப்பீரியர்ஸோ இல்லைன்னா நான் பண்ணுகிறதான வேலையில் நான் உண்மையாக இருக்கிறத பார்த்து அந்த கடைக்காரன் ஐயோ பாவம்னு இருக்கிறதான பாக்கி கொடுப்பான்னு அவன் மேலே என் கண்ணு போவாது. ப்ரொமோஷனுக்காக மனுஷனு மேலே என் கண்ணு போவாது. யார் மேலே என் கண்ணு போவோம், என் தேவனுக்காக நான் காத்திருப்பேன். அவர் தாமே ஏற்ற வேலை என்பவர் விசாரிக்கிறவராக. எனக்கு நடந்ததான அநியாயத்துக்காக, எனக்கு நடந்ததான அக்கிரமத்துக்காக நான் போய் எங்கள் அம்மாட்டியோ எங்கள் மாமியார்கிட்டையோ எங்கள் புருஷன்கிட்டையோ நான் போய் அங்கே போய் நான் போராட மாட்டேன். என் சொக்காரனோ என்னுடைய சொந்தக்காரனுக்கோ பக்கத்தில் இருக்கிற அக்காவுக்கோ அண்ணனுக்கோ நான் போய் சொல்ல மாட்டேன். என் தேவனுக்காக நான் காத்திருப்பேன். அவரே என்ன பண்ணுவார், என்ன ரட்சிக்கிறவராக. பிகாஸ் அந்த ரங்கத்தில் தேவன் என்ன பண்ணுகிறார், நான் உண்மையாக இருக்கிறது தேவன் என்ன பண்ணுகிறார், பார்க்கிறவராக இருக்கிறார். அதால் பிரியமான தேவன், ஒன்று தேவன் நம்முடைய நியாயத்தை அவர் விசாரிக்கிறவராக இருப்பார். ரெண்டாவதாக என்னவென்றால் விசாரிக்கிறபடியால் நாம் தேவனுக்காக காத்திருக்கிறவர்களாக. ரெண்டாவதாக என்னவென்றால் தேவன் நம்மளை கவனிக்கிறார் என்று நம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்கட்டும், சுத்தமாக உண்மையாக இருக்கிறதாக. அதான் நான் சொன்னேன், மலை பிரசங்கத்தை கேட்டு எத்தனையோ பேர் ரட்சித்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவன் அறியாத ஜனங்க கூட, அம்பேத்கர் கூட நான் கேள்விப்பட்டேன், அவர் கூட என்ன பண்ணுறாரு, இதை வச்சு தான் என்ன பண்ணுறாரு, கொண்டு வர்றவர்களாக. அம்பேத்கர் ஆகட்டும், காந்தி ஆகட்டும், இப்போ இருக்கிறதான அப்போசிஷன் பார்ட்டி ராகுல் காந்தி ஆக, எல்லாரும் இதுலேருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும். ஆனால் தேவ ஜனங்கள் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம தமிழில் ஒரு பழமொழி உண்டு, என்னது, கையிலே வெண்ணெய் வச்சுட்டு என்ன பண்ணாங்களாம், ஊரெல்லாம் என்ன பண்ணாங்களா, சுற்றினாங்க. அதே வண்ணமாக தான் இருக்கு. தேவன் நம்மளை கவனிக்கிறபடியா நம்முடைய வார்த்தை நம்முடைய நடத்தையில் நம்ம என்னவா இருப்போம், உண்மையாக இருப்போம்.
தேவன் நம்மளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது அந்த கடைசி நாளில், மாயக்காரனே நீ எல்லாரும் என்ன பண்ண, ஒரு இடத்துக்கு ஒரு மாஸ்க்கை போட்ட, சர்ச்சுக்கு ஒரு நல்ல மாஸ்க்கை போட்ட, வீட்டில் ஒரு மாஸ்க்கை போட்ட, காலேஜில் ஒரு மாஸ்க்கை போட்ட, வேலை செய்கிற இடத்துல ஒரு மாஸ்க்கை போட்ட, தொழில் செய்கிற இடத்துல எல்லாரும் சேரும் போது, ஃப்ரெண்ட்ஸு சேரும் போது அங்கே ஒரு மாஸ்க்கை போட்ட, எல்லா மாஸ்க்கையும் நீ இதுதான் நீன்னு தேவன் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, அன்னைக்கு அவமானப்படுத்தக்கூடாது. தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருக்கிறவர்களாக இருக்கும். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்ன காரியத்தை நீங்கள் செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாதபடி தேவனுக்கு என்று என்ன பண்ணுங்க செய்கிறவர்களாக. வாசித்துங்க அந்த கடைசி, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனப்பூர்வமாக செய்கிறவர்களாக இருங்க. என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு என்று என்ன பண்ணுங்க, மனப்பூர்வமாக செய்கிறவர்களாக இருக்கு. ஏனென்றால் கர்த்தர் இதை என்ன பண்ணுகிறவர், கவனிக்கிறவராக. அடுத்த வசனம் அப்படியே வாசித்துருங்க. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. இல்ல 23 மேல சாரி. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து என்னத்தை செய்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கே செய்கிறவர்கள். என்ன செஞ்சாலும் உங்களுடைய பலன் யாரிடத்துல தான் வர்றதாக இருக்கிறது, தேவனிடத்துல வர்றதாக. உங்களுக்கு நடக்க வேண்டியதான நியாயம், உங்களுக்கு நடக்க வேண்டியதான நீதி மனுஷன்ட்டு வர்றதில்லை, லாயர்ட்டு வர்றதாக இல்லை, இல்லை வீட்டில் பெரியப்பாவோ சித்தப்பாவோ நம்மளுக்காக சண்டை போடுறதுனால வர்றதில்லை, தேவனுக்காக தேவனிடத்துல வர்றதுனால அந்தரங்க வாழ்க்கை என்னவாகட்டும், உண்மையாக இருக்கிறதாக. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய உயர்வு, உங்களுக்கு வர வேண்டியதான கனம் மேலே இருக்கிறதான அஃபிஷியல்ஸ்லேருந்து இல்லை, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு வர்றதாக இல்லை, இல்லைன்னா நம்ம மேலே இருக்கிறதான மேனேஜரோ ஓனர்கிட்ட வர்றதாக இருக்கல, தேவன்கிட்ட நமக்கு கனம் வர்றதுபடியாலே, தேவன் நம்மளை உயர்த்துறபடியாலே என்னத்தை செய்தாலும் கர்த்தருக்காக என்ன பண்ணும், செய்கிறதா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, வாஸ்தவான வசனத்தை திருப்பியும் நான் வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே, அந்தரங்கத்தில் பார்க்கிறதான பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். உனக்கு என்ன பண்ணுவார், வெளியரங்கமாக பலனை அளிக்கிறவராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், God is not blind to our suffering. நம்ம போகிறதான கஷ்டத்தை, நாம் போகிறதான பாடுகளை, நாம் போகிறதான உபத்திரவத்தை தேவன் கண்களுக்கு தெரியாமல் இல்லை. தேவன் தெரியாதவன, ஓ அப்படியாப்பா இப்படியெல்லாம் நடந்துச்சாப்பா எனக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறதானே. அவர் ஒரு காரியம் அவர் என்ன பண்ணுகிறார், கவனிக்கிறவராக இருக்கிறார். நாம் போகிறதான பாதைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு முன்பதாக நாம் நீதியும் உத்தமமாக இருக்கிறவர்களாக இருக்கும். வேதவசனம் சொல், தேவனுடைய கை உனக்கு சகாயம் செய்யறதுக்காக அவருடைய கை குறுகி போகவில்லை. தேவன் உனக்காக உன்மேல் மனம் இறங்கும்படியாக அவருடைய கண்கள் குன்றி போகவில்லை. தேவனுடைய செவிகள் அவர் மந்தமாகவில்லை. ஆனால் உன்னுடைய பாவம் தேவனுக்கு உனக்கு என்ன பண்ணியாச்சு, தூரமாக்கினதாக. 139ஆம் சங்கீதம் 23, 24ஆம் வசனத்தை வாசித்துருங்க. நம்ம ஒரு ஜெபமாக சபையார் எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. 139 Psalms 139 கடைசி 2 வசனத்தை வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இதை ஆண்டவர்கிட்ட பார்த்து ஒரு ஜெபமாக பண்ணுவோமா? 139ஆம் வசனத்துல சங்கீதத்துல ஆரம்பத்தில் இருந்து வாசிக்கும் போது தேவனுடைய வசனம் எப்படி சொல்லுது, சங்கீதக்காரன், ஆண்டவரே நான் போகிறத எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறேன், நான் உட்கார்றதை எழுதுறதை என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்பதாகவே நீங்கள் அறிஞ்சிருக்கு, நான் உண்மை விட்டு எங்கே போனாலும் நீங்கள் நான் என்ன பண்ணியிருக்கீங்க, அறிஞ்சிருக்கீங்க. அதனால் ஆண்டவரே கடைசி 2 வசனத்தில் ஒரு ஜெபமாக சங்கீதக்காரன் பண்ணுங்க, ஆண்டவரே என்னது, என்னை ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்க, என்னுடைய சிந்தனையை நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்க, என்னுடைய யோசனை, எனக்கு நான் போகிறதான கஷ்டம் எல்லாம் உமக்கு தெரியும், நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க. கடைசி பாருங்க, முக்கியமாக வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் என்ன பண்ணுங்க, நடத்துறதாங்க. நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருப்போமா? அதான் நான் சொன்னேன், இங்கே நித்திய வழியை மிஸ் பண்ணிட்டு இங்கே நல்லா வேஷத்தை போட்டு இங்கே நல்லா மேலே நின்று இங்கே ஜனங்களுக்கு முன்பதாக இல்லைன்னா இங்கே ஸ்டேஜில் முன்னாடி இங்கே ப்ரேயர்ஸல்லையோ இந்த கூட்டத்துலையோ அந்த கூட்டத்தில் நம்ம பெரிய ஆள் ஆகிட்டு அங்கே போயிட்டு
டுஸ்ஸு நம்ம போயிட்டோன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? we have lost it. நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஆண்டவர் நம்ம சபையார நம்ம ஜெபிக்கிறவர்களாக எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவர் நம்மளை காணுகிறதான தேவனாக இருக்கிறார். அந்த ரங்கத்தில் பார்க்கிறதான தேவன். அவர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணியிருக்கிறார். உனக்கு வெளியரங்கமாக நான் உனக்கு பலனை கொடுப்பேன். நீ அந்த ரங்கத்தில் பண்ணுகிறதான உபவாசங்கள், நீ அந்த ரங்கத்தில் தேவனுடைய சபைக்காக செய்கிறதான தியாகங்கள், அந்த ரங்கத்தில் ஏழை எளிமை மக்களுக்காக நீ பண்ணுகிறதான நற்கிரியைகள், தர்மங்கள் நான் கவனிக்கிறவனாக, நீ அந்த ரங்கத்தில் பண்ணுகிறதான ஜபங்கள் நான் கவனிக்கிறவனாக இருக்கிறேன். ஒரு நாள் இல்லை, நான் வெளிரங்கமாக அநேகருக்கு முன்பதாக நான் உயர்த்தி நான் உன்னை கனப்படுத்துகிறவனாக, தேவனுடைய காரியத்தில் உண்மையாக, தேவனுடைய காரியத்தில் பொறுப்பாக, தியாகமாக இருக்கிறதை நான் என்ன பண்ணுகிறேன்? கவனிக்கிறவனாக இருக்கிறேன். தேவன் சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வது போல, நான் வீணாக உழைக்கிற மாதிரி இருந்தாலும், நான் விருதாவாக பிரயாசப்படுகிறவனாக இருந்தாலும், என்னுடைய பலன், என்னுடைய நீதி, என்னுடைய நியாயம் அந்த நித்தியமாக இருக்கிறதான தேவனிடத்துலேருந்து வருகிறதாக இருக்கிற, அவர் சதா காலம் ஆளுகை செய்கிறதான தேவனிடத்துல இருந்து எனக்கு வர வேண்டியதான பலன் வர்றதாக, எனக்கு நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருந்து உற்சாகமாக எனக்கு நன்மை செய்கிறதுக்காகவே காத்திருக்கிறதான தேவனிடத்துல இருந்து என்னுடைய பலன் வர்றதாக. சபையாராக நாம் அந்த ஜெபத்தை நாம் பண்ணுவோம். தேவனே, எல்லாம் சேர்ந்து பைபிள்ல இருந்து பார்த்து வாசிங்க. தேவனே, என்னை ஆராயுங்கள் ஆண்டவர், என்னுடைய இருதயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர், என்னை சோதித்து என்னுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்கள். வேதனை உண்டாக்கும் வழிகள் உமக்கு உண்டோ என்றால் என்னை திருப்தி நித்திய வழியிலே நடத்தும்படி என்ன பண்ணுங்க, என்னை நடக்க முடியாது ஆண்டவரே. எல்லாரும் உங்கள் மனசில், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆராய், என்னுடைய பாரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர். ஆனால் வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் ஒன்று இருந்தால், உமக்கு விரோதமாக செய்கிறதான காரியங்கள் எனக்குள்ளே இருந்தால், மாய்மாலமான வேஷங்களை தரிக்கிறதான காரியங்கள் எனக்குள்ளே இருந்தால் ஆண்டவரே, கர்த்தாவே அதை உன்னுடைய பரிசுத்த ஆவியினாலே, ஆண்டவர் உன்னுடைய பரிசுத்த அக்கினியினாலே சுட்டு எரித்து எங்களை பரிசுத்தமாக்கி உமக்கு உண்மையும் தூய்மை உள்ளதான மனவாட்டியாக இருக்கும்படியாக என்னை மாற்றி நித்திய வழியில் இருக்கும்படியாக உதவிச்சு நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க. சபையை நீங்கள் நடத்துங்க, சபையை நீங்கள் பரிசுத்தமாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.